ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து டிப்ரெஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம். போன வாரம் ஃபுல்லாக நம்ம நகோமி ரூத்தை பற்றி பார்த்தோம். அதாவது கர்த்தரிடமிருந்து அவங்க அவங்க வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு அவங்க லைஃப்பில் அவங்க போன அந்த கடினமான பாதையிலேருந்து கர்த்தரே விடுதலை கொடுத்தோன்னே அவங்க எப்படி மாறினாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா, இன்னொருத்தர் மூலமாக, அதாவது ஒரு தனிப்பட்ட நபர் இல்லை, ஆனால் வெளியாள் ஒருத்தர் மூலமாக நம்ம லைஃப்பில் வருகிற காயம், அதிலிருந்து எப்படி கர்த்தர் கொண்டு வருகிறார் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வாரத்திலிருந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, அதாவது திங்கள், புதன், வெள்ளி 3 நாளும் நான் வந்து வீடியோ போடலான் இருக்கேன். அது மாதிரி வெனஸ்டே வந்து ஒரு சாட்சியோ இல்லை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததையோ மத்தியானம் உங்கள் கூட முந்தி மாதிரி பகிர்ந்து கொள்ளலான் இருக்கேன். தினமும் வீடியோ போடணுங்கிறத விட கொஞ்சம் பயனுள்ள, இன்னும் ஆழமான சத்தியத்தை வந்து ஷேர் பண்ணேன் அப்படின்னா அது கர்த்தருக்கும் மகிமையாக இருக்கும், உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மோசேயுடைய வாழ்க்கையை தான் பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 9வது வசனம். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அது எனக்கு வளர்த்திடு. நான் இது வரைக்கும் அதை எப்படி பார்த்துருக்கேன்னா, அந்த அம்மாவே, அதாவது மோசையுடைய அம்மாவே மோசையை தூக்கி கொண்டு போய் வளர்த்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்து பார்வோன் குமாரத்துக்கிட்ட விட்டாங்க அப்படின்னு. நீங்கள் வந்து பொது மொழிபெயர்ப்பு ஆர்சி பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா பால் கொடுத்து வளர்த்திடு அப்படின்ட்டு தான் போட்டிருக்கோம். அப்போது அது கை குழந்தையாக இருந்தது, அது வந்து 3 மாத பிள்ளை தானே, அப்போ கை குழந்தையாக இருந்ததுங்கிறதுனால அந்த பிள்ளைக்கு பால் மறக்கும் மட்டும் நீ அந்த பிள்ளைக்கு பாலை கொடுத்து வளர்த்து என்கிட்ட வந்து கொடுத்துரு அப்படின்ட்டு தான் அந்த பார்வனுடைய குமார்த்தி சொல்கிறா. அப்போது ஒரு ஒரு ரொம்ப வயசில் ஒரு 2 வயசாக இருக்கலாம், இல்லை 3 வயசாக இருக்கலாம், மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்க முடியும் பால் கொடுக்குற வயசு. அதுக்கப்புறம் கொண்டு வந்து பார்வன் குமாரத்திட்ட வந்து மோசையை வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து அவனுக்கு மோசே அப்படின்னு பெயர் எடுக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது மோசே வந்து அதே அதே ஊருக்குள்ளே தான் தன்னுடைய ஜனங்களாகி இஸ்ரவேல் குடும்பமும் கோத்திரமும் எல்லாமே இருக்குது. ஆனால் மோசே மட்டும் அந்த குடும்பத்திலிருந்து முற்றிலுமாக தனித்து விடப்பட்டவராக எகிப்தியோட அரண்மனையில் வளர ஆரம்பிக்கிறார். நீங்கள் வந்து உலகத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தாய் தந்தையருடைய அந்த அக்கறையோ கவனிப்போ இல்லாத குழந்தைங்க ரொம்ப நார்மலாக பிஹேவ் பண்ணாது அப்படிங்கிறத நீங்கள் நிறைய சைல்டு சைக்காலஜிஸ்டெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா மோசே ஒன்று, சாமுவேல் ஒன்று. சாமுவேலும் தன் தாயிடம் வளர்க்கப்படலை, மோசேயும் தன் தாயிடம் வளர்க்கப்படலை. 2 பேருமே பால் மறந்த உடனே இன்னொரு இடத்துக்கு அவங்க வந்து கொண்டு போய் விடப்படுறாங்க. மோசே ரொம்ப கோபக்காரராக மாறுறாரு. அவருக்குள்ளே இருந்த வருத்தம், அவரால் தன் சொந்தங்களோட தன் தாய் தந்தையரோட வளர முடியலே அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு கோபமாக வெளிப்பட்டுது. இது சாமுவேல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப எமோஷ்னலான பர்சனாக இருப்பார். அவர் வந்து எதையுமே வந்து ரொம்ப டீப்பாக எடுத்துக்குவார், அழுவார், உணர்ச்சி வசப்படுவார். இதெல்லாம் நம்ம சாமுவேல் லைஃப்பில் பார்க்கலாம். மோசையுடைய லைஃப்பில் அது எப்படி வெளிப்பட்டதுன்னா கோபமாக வெளிப்பட்டது. நீங்கள் சிறு வயதுலேருந்தே தாய் தந்தையரிடம் வளராத பிள்ளைகளை வந்து நீங்கள் பார்த்தீங்க, இல்லை ஓரளவுக்கு ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு காரியம் அவங்கள அழுத்தி கொண்டே இருக்கும். ஒரு சில குழந்தைங்க ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, ஒரு சில பேர் ரொம்ப கோவப்படுவாங்க, ஒரு சில பேர் அதாவது எதிர்த்து நடப்பாங்க. இதெல்லாம் சில சயின்ஸு. இது வந்து அந்த குழந்தைங்களுடைய குணம்னு நினைப்போம், ஆனால் தனக்குள்ளே இருக்கிற வேதனையை எப்படி வெளிப்படுத்தணும், அதை எப்படி சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு தெரியாதனால அவங்க அதை போக்குறதுக்காக ஏற்படுத்துகிற ரூட் அது. எப்படி வந்து குடித்தா வந்து அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு படுகிற ஒரு சூழ்நிலை கிடைக்கும்னு சில பேர் குடிக்கிறாங்க. ஆனால் நிஜமாக பிரச்சனை மாற போகிறதில்ல, ஆனால் அந்த குடிக்கிற நேரம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிரச்சனை நினைவுக்கு வர்றதில்ல. அது போல தான் இந்த பிஹேவியரும். எனக்கு ரொம்ப தெரிஞ்ச என் சகோதரனுடைய ஃப்ரெண்டு இப்படி தான் சிறு வயதிலேயே அவனை வந்து ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக, இல்லை அவங்க இன்னொரு தம்பிக்கு வந்து குழந்தை இல்லைன்னு இந்த மகனை வந்து அவங்கக்கிட்ட வளர்க்க கொடுத்துட்டாங்க. அவன் வாலிபன் ஆயிட்டான், ஆனாலும் தன் தாய் தந்தையர்கிட்ட ரொம்ப பேச மாட்டான், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான், சொன்னதை மட்டும்தான் செய்வான். ஆனால் அவன் அப்படிப்பட்டவனானா இல்லை. ஸ்கூலில் போனால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நல்லா பேசி பழகிறவன் தான், ஆனால் வீட்டில் வந்து இப்படி தான் இருப்பான். சில நேரம்
அந்த அந்த சூழ்நிலை அந்த பிள்ளைகளை ஏதோ ஒரு விதத்தில் அழுத்துது. ஏன்னா தங்களுடைய எமோஷன்ஸை காட்ட முடியாமல், தங்களை நேசித்து அரவணைக்கிற ஒரு உண்மையான சொந்தம் இல்லாததுனால அப்படி மாறிடுறாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா 11வது வசனம், மோசே பெரியவனானான். பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அவன் என்ன செய்கிறான், கொலை செய்கிறான். அது நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ வந்து மோசே பெரியவன் ஆனான். இப்போ வந்து வாலிபன் ஆயிட்டான் மோசே. வாலிபன் வயதுக்கும் கொஞ்சம் மேலேன்னு வச்சுக்கலாமா. இப்போ மோசே வந்து பெரியவனான காலத்தில், பெரியவன் அப்படின்னா பெரியவங்க அப்படின்னு மதிக்க தகுந்த ஒரு நல்ல ஒரு வயது வந்த ஒரு காலகட்டத்தில் மோசே வந்து வெளியே போய் தன் சகோதரர், அவனுக்கு நல்லா தெரியும் தான் இஸ்ரவேலை சேர்ந்தவன். ஆல்மோஸ்ட் எகிப்தில் இருக்கிற எகிப்து அரண்மனையில் இருக்கிறவங்களுக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சிறு பிள்ளையிலேருந்து அவன் வளரும் போதே அந்த தாதிமார்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து 3 மாத பிள்ளையா நதியிலிருந்து எடுக்கப்படும் போதே அவர் வந்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டவராக இருந்தார். அப்போ அவரை வளர்க்கிற எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து ஒரு எபிரேயன், ஒரு இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்தவன் அப்படின்னு. அப்போ மோசேக்கும் தெரியும் நாம் அவங்கள சார்ந்தவங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் வெளியே போகும்போது தான் பார்க்குறாரு, தன்னுடைய சகோதரனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறான் அப்படின்னு பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு அவரால் அந்த கோபத்தை அடக்கவே முடியல. உங்களால் தானே நானும் இப்படி வந்து என் பெற்றோரை விட்டு தள்ளி இருக்கேன் அப்படின்ட்டு அவர் அந்த கோபத்தை அடக்க முடியாமல் தான் என்ன செய்கிறாரு, கொலை செய்கிறாரு. நீங்கள் மோசேயுடைய வம்ச வரலாறு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கொலை செய்ய, அதாவது நேரடியாக எதிர்க்கிறது மட்டும் இல்லை, அந்த மருத்துவச்சிகிட்ட சொல்லி அந்த குழந்தைகளை கொலை செய்யும்படியான காரியத்தை ராஜா செய்கிறாருங்கிறத பார்க்குறோம். அவர்களை மிக கொடுமையாக அவர்கள் வந்து தன் ஜீவனே கசப்பாக்குற அளவுக்கு வேலையெல்லாம் செய்ய வச்சாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோசே, அதாவது ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலர் அடிக்கிறது, இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் எல்லாம் பார்க்க போனால் இது அவ்வளோ பெரிய காரியம் இல்லை. ஆனால் இதுக்கு அவருக்கு அவ்வளவு ஒரு கோபம் வருது. அவரால் அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கோபம் வருது. அதாவது நம்ம பிள்ளையை யாரோ ஒருத்தர், ஒரு டீச்சரே அடிக்கிறாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக நம்மளுக்கு கோபம் வரும். ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம் வந்து அந்த டீச்சரை கொலை செய்வோமா அப்படின்னா அப்படிலாம் செய்ய மாட்டோம். அப்போ அவர் இருதயத்தில் தேக்கி வச்சிருந்த அந்த கோபம், அந்த எகிப்தியர் மேலே அவருக்கு இருந்த வலி, அவருக்கு இருந்த மொத்த அந்த கோபத்தையும் அந்த ஒரு எகிப்தியன் மேலே காட்டி என்ன செஞ்சிடறாரு, அவர் வந்து கொலை செஞ்சிடறாரு. அவர் வந்து அங்கும் இங்கும் திரும்பி பார்த்து தான் கொலை செய்கிறார். அப்போ நான் கொலை செய்ய போகிறேன், இதை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு நல்ல பிளான் பண்ணி, அதாவது நல்லா யோசித்து நிதானித்து தான் பண்ணுறாரு. கை பிசக்காலாம் கொல்லலை. அப்போது அவர் இருதயத்தில் இருந்த அந்த வன்மம், அந்த கோபம் அவரை என்ன செஞ்சது, அந்த கோபத்தை செய்ய வைத்தது. நீங்கள் நீதிமொழிகள் 26வது வசனம், 26வது அதிகாரம் 26வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். அப்போ அவர் மனசில் வச்சிருந்த மொத்த கோபத்தையும் அன்னைக்கு அந்த சபையில், அந்த இடத்துல அது வந்து வெளியரங்கமாக மாறிடுச்சு. இப்படி நம்ம லைஃப்பில் நிறைய பேரை க்ராஸ் பண்ணி வருவோம். நீங்கள் முக்கியமாக நான் வந்து இந்த டாபிக் எடுத்ததே வந்து சிறு பிள்ளைகள், அதாவது உங்கள் வீட்டில் வளர்க்கிற வாலிப பிள்ளைகள், இல்லை நீங்கள் வளர்க்கிற உங்களுடைய பிள்ளைகள், உங்களை சுற்றி உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள், அவங்கெல்லாம் சில நேரம் அவங்க பப்ளிக்கில் நடந்து கொள்ளும்போது அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய பிஹேவியர் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன இந்த பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு பிள்ளையவோ இல்லை யாரோ ஒருத்தரை, ஒரு வயது முதிர்ந்தவர் கூட இப்படிலாம் நடந்துப்பார். அதாவது அந்த வயசுக்கேற்ற ஒரு பக்குவத்தோடு பேச தெரியாமல் டக்கு டக்குன்னு எரிஞ்சு விழுறது, மற்றவங்க மனசு புண்படுமேன்னு கூட தெரியாமல் அதாவது ஷார்ப்பான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே என்ன அர்த்தம்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வலி, அந்த பகைமை, ஏதோ ஒருத்தர் மூலமாக அவங்க ஏற்பட்ட அந்த காயம் அவங்கள என்ன செய்யுது, இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாக அவங்க காயத்துக்கு அவங்க மருந்து போட்டுக்கிறதா நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அது நடக்கிறதில்ல. அது மேலும் அந்த காயத்தை பெருசாக்குது. ஏன்னா மற்றவங்க சுற்றி இருக்கிற மற்றவங்க எல்லாரும் இவங்களை நேசிக்க முடியாத அளவுக்கு இன்னும் அவங்கள வந்து தூரப்படுத்துது.
அப்படிதான் மோசேயோட லைஃப்லயும் நடக்குது. அப்போ அவர் வந்து அடுத்த நாள் 2 இஸ்ரவேலர்கள் சண்டை போட்டுக்கும்போது சொல்றாரு, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னோடனே அவங்க கேட்குறாங்க, நேத்து நீ எகிப்தியனை கொன்னது போல எங்களையும் கொலை செய்யலாம்னு நினைக்கிறியான்னு அவருக்கு ரொம்ப வருத்தமாயிருது. உன்னை மோசே இனி இங்க இருக்க முடியாது. ஏன்னா நான் யாரை நேசிச்சேனோ, யார் எனக்கு வந்து என்னை வந்து பக்கபலமா நினைப்பாங்கன்னு நினைச்சேனோ அவங்களே என்னை என்ன செஞ்சிட்டாங்க, என்னை வந்து காட்டி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு அந்த தேசத்தை விட்டே போறேன். தேவனும் எதுக்கு இதை அனுமதிக்கிறார் அப்படின்னா, நீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோசே போய் அவர் வந்து எத்திரோவுடைய மகளை கல்யாணம் பண்ணி அவருக்கு 2 பசங்க வந்து பிறப்பாங்க. அவர் வந்து ஒரு 40 வருஷம் அங்க மீதியான் தேசத்துல இருக்கிறாருன்னு பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல இருந்து மோசே போய் மீதியான் தேசத்துல 40 வருஷம் அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்னா, அவருக்குன்னு ஒரு குடும்பம், அவருக்குன்னு ஒரு பிள்ளைகள், அவர் மகிழ்ந்து களி கூற, அவர் எமோஷன்ஸை வெளிப்படுத்த, அவர் சிநேகிக்கிற ஒரு வட்டத்துக்குள்ள யார் வந்தார்னா மோசே வந்தார். அப்போ இதுக்கப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா மோசே கோபக்காரனா இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா கோபத்தை விட்டு வெளியே வருகிற ஒரு தன்மையை நம்ம மோசே கிட்ட பார்க்கலாம். கர்த்தர் கூட சொல்வார்ல, மோசேயை போல சாந்தம் உள்ளவன் ஒருவனும் இல்லைன்னு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டு முற்றிலுமாக ஒரு சாந்த குணமுள்ள ஒரு நபராக மோசே மாறுறார். ஆனா ஆரம்பத்துல அப்படி இல்லை. அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தாரு. போக போக தன் வாழ்க்கையை கர்த்தர் ஹீல் பண்ண அவருக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி அவர் நேசிக்கும்படியான பிள்ளைகளை தேவன் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலியிலிருந்து மோசே வெளியே வருகிறார். இப்படி நிறைய பேருடைய லைஃப்ல அவங்களுக்கே தெரியாது அவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்படி அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. தனக்குள்ள ஒரு வலி இருக்குது, வேதனை இருக்குங்கிறத அவங்க உணர்ந்திருக்க மாட்டாங்க. இப்படி பேசுறது தான் கரெக்ட், இப்படி பேசினா தான் யாரும் என்னை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற இடத்துல இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஏதோ ஒரு அடிக்காயம், ஆற்றப்படாத ஒரு அடிக்காயம் இருக்கும். கர்த்தர் இப்படி இப்படி நிறைய காரியங்கள் மூலமாக மோசையோட லைஃப்ல குடும்பத்தின் மூலமாக சமாதானத்தை கொடுத்தார். சில பேர் லைஃப்ல வேலை, சில பேர் லைஃப்ல உயர்வு, சில பேர் லைஃப்ல ஒரு வெளிநாடு வாழ்க்கை, அதாவது முற்றிலும் அவரை சார்ந்த யாருமே இல்லாம வேறொரு இடத்துல கொண்டு போய் வச்சு அங்க உருவாக்கப்படுகிற காரியங்கள் இப்படிலாம் கர்த்தர் பண்ணுவார். இப்படிதான் மோசையோடைய லைஃப்ல நடந்தது. இதுக்கப்புறம் மோசையோடைய லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. ஆனாலும் அவர் நிறைய காரியங்களை உள்ளுக்குள்ள வைத்திருந்தார். அதுல இருந்து கர்த்தர் அவரை எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். God bless you.